இந்த பழக்குறல் அம்மா வீட்டுக்கு தான். இப்ப அங்க போய் பிரச்சனை பண்ண போறீங்களா? அவங்கள நல்லா என் பொண்டாட்டியே திட்டுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டு விட்டுட்டு வர போறேன். ஏங்க நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க டபுள் வார்த்தை பேசிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க போய் அத்தைட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. தேதி ஆயிடுது. அப்புறம் அத்தை என்னைய தான் வந்து திட்டுவாங்க. அதுக்குன்னு என் பொண்டாட்டியை யார் வேணா வந்து திட்டுவாங்க, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்க முடியுமா? எல்லாமே உங்க அம்மா பண்ண வேலை. எங்க அம்மாவா? ஆமா, அவங்க தான். நானும் ஸ்ருதியும் நல்லா பேசி அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறது அவங்களுக்கு பிடிக்கல. அதான் அவங்க போய் ஸ்ருதி அம்மா கிட்ட சொல்லி என் மேல அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்னோட அம்மா தானா? அவங்களுக்கு என்ன வாணின்னு பழக்குறன்னு பேசினா? அவங்களுக்கு தான் நீ கண்டாலே பிடிக்காது. அப்புறம் எப்படி ஸ்ருதியோட பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கும்? அதுக்குன்னு இப்போ அங்க போ தேவையில்லை. நம்ம ரவியும் ஸ்ருதிக்கிட்டையும் போய் சண்டை போடலாம். அவங்க கிட்ட போய் எதுக்கு சண்டை போடணும்? சண்டை போடுற மாதிரி டிராமா போடலாம். புரியல மீனா. இப்போ அத்தைக்கு என்ன பிரச்சனை? நானும் ஸ்ருதியும் ஒன்னா பேசி அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறது தானே பிரச்சனை. ஆமா, நானும் ஸ்ருதியும் ஒழுங்கா பேசாம இருக்கிற மாதிரி நடிச்சா அத்தைக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாம இருப்பாங்கல்ல. நல்லாதான் இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது. ஆனா இது சரியா வருமா? அதெல்லாம் சரியாதான் வரும். இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசி பழகணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாதுன்னு ஏதாச்சும் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்படி சண்டை போடுற மாதிரி டிராமா போட்டு அவங்க பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கும் அத்தைக்கும். நீ சொல்றது சரியாதான் இருக்கு. அதனால இப்ப போனோடனே ரவியும் ஸ்ருதிக்கிட்டையும் போய் சண்டை போடலாம். நான் உடனே ஸ்ருதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி சரி சொல்லு. டு பி கண்டினியூட்.